ஆரக்குடி கருப்புசாமி உண்மையிலே இருப்பா. ஆரக்குடி கருப்புசாமி சித்தப்பா பாதர்வல்ல, வள்ளல் சித்தப்பாவும் ராசவாட்டு. ஆரக்குடி கணேசன் தான் அது பாடினது. ஆனால் அந்த பாட்டை எழுதின ஆரக்குடி கணேசன் இதுவரை திறந்தவில்லை. அது என்னன்னு கேளு, ஒரு கதை இருக்கடா தங்க. ஐயா லேசா சங்க அக்க முடியுமா? ஐயா சும்மா இருங்கயா, என் பிள்ளைங்களை ஏவி விட்டுருவேன், காத்தக்கத்தெல்லாம் கடிச்சு எறிஞ்சிருவாங்க. பாரதி கணேசன் என்ன பண்ணி விட்டாரு, ஊன்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அமிர்திலிருந்து லைட்டாக சரக்கை போட்டு ஒரு 8 மணி இருக்கான், கோயிலாங்குளம் விளக்கில் இறங்கி நடந்து போயிருக்காரா தங்கம். போகும்போது சடன்னு மழை வேஞ்சிருக்கு. மழை வேஞ்சவொடனே இந்த ஆரக்குடி சுடுகாட்டில் ரோட்டை ஒட்டி தகரம் போட்டுருக்காரு. அதில் போய் படுத்துட்டார். படுத்தா இவர் கட்டியிருந்தது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையும் பெரும்பாலும் கட்டுவார். அதை பொத்திக்கிட்டு படுத்துட்டார். அதில் ஒருத்தன் கிரகத்துக்கு பைக்கில் வந்தவன், மழை அதிகமாக இருக்குது ஓரமாக நிற்பமுட்டு சுடுகாட்டுக்கிட்ட போயிட்டான். இவர் படுத்து கிடந்தவர் பட்டான்னு இருந்துச்சு. அவன் காலை சுரண்டி செய்தி வீடி இருக்கான்னு கேட்க, அவன் பேயின்னு நினச்சிட்டான். பேயின்னு நினச்சி வண்டியை விட்டுட்டு எங்கே ஆரக்கூடிய ஓடி திருப்பி ஊரே திரண்டு இங்கே வந்திருக்கு. அப்பையும் பாரதி கணேசன் தீப்பெட்டி இருந்தால் யாராவது கொடுங்கடான்னு. இதை அவராக சொன்னது என்கிட்ட. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நிற போதையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமோ நமக்கு தெரியாது. சில பேர் உங்கள்கிட்டயே கேட்டிருப்பாங்க, நான் சரக்கு அடிச்சுட்டு 3 பேரும் சேர்ந்து அடிச்சிருப்பியே, வீட்டுக்கு போயிருப்பேன். மறுநாள் அவனே ஃபோன் அடிச்சு கேட்பேன், ஏன் மச்சான் அது வரும்போது தண்ணி அடிக்கும்போது நான் டவுசர் போட்டிருந்தேன் மச்சான். ஆமாம் மச்சான் போட்டிருந்தேன் மச்சான், பச்சை சட்டி. அப்படியா, செல்லு கொண்டு வந்தனாயா, வண்டி எங்கன்னு நிப்பாட்டினே, எதுவுமே தெரியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை உடம்பு வலிக்காக தண்ணியை குடிங்க. தினசரி தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் மன வலிகளே படுத்து கிடக்கும் என்று சொல்லுகிறேன். நன்றி. என்ன கருத்திலும் பொன்னரம் வழங்கக்கூடிய யாரும் என்னை சொல்லிடக்கூடாது. எம் கிருஷ்ணாவரத்துக்கு வந்து எம்கேஆர் என்ன கிழிச்சான்னு, அதுக்குத்தான் நானே முதல்ல என்ன கருத்திலும் பொன்னரம் வழங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் எம் கிருஷ்ணாவரம் கிராமத்திலே யாதவகுல மக்களுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கோகுல கிருஷ்ணன், ஸ்ரீ உஜ்ஜயினி மகா காளியம்மன், ஸ்ரீ தம்புராட்டி அம்மன் திரு கருப்பசாமி 48ஆம் நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு மதிப்பு மரியாதைக்குரிய எஸ் அன்னராஜ் எம்காம் சார்பு ஆய்வாளர்கள் அவர் தலைமையிலும் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் மற்றும் வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடைபெறும். என்ன நாடக பெரிய அனிருத்து தம்பி மியூசிக் அந்த மாதிரி போட்டாத்தான் ஆடியன்ஸுக்கு தெரியாது. என்னமோ சட்டார புடாருன்ட்டாங்க கிருஷ்ணாவரத்தில் நாடகத்துன்னு பொழைச்சிக்குங்க. இதில் என்ன கதை, ஒரு உண்மையான கதையை சொல்கிறேன். இந்த தேனி பக்கம் உசிலம்பட்டி பக்கம்லாம் அந்த நாடகம் தெரியாது, கருப்புசாமி நாடகம். நான் அந்த தேனி இளைஞரில் கூப்பிட்டேன். ப்ரோ, கருப்பேன் ஆடி அருவாள் நிற்பார், சேவலை கடிப்பார், ஒரு 20 பேர் கடித்ததுக்கப்புறம் உள்ளே தூக்கிட்டு வந்துருங்கன்ட்டேன். இவங்க கடித்ததுக்கப்புறம் உள்ளே தூக்கிட்டு வரல, அவங்க ஆளுக்கு போதையை போட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் சேவக்கரியை திதைக்கி வச்சு கருப்புசாமிக்கு ஒரு 4 3 கொடுத்து விட்ருக்காங்க. யானை கதையா இன்னைக்கு சொல்ல முடியாது. அந்த யானை அம்மா தவறிடுச்சு. ஏன்னு கேளு, எலி செஞ்சதை போய் சொல்லிருச்சு, அம்மா எலி அங்கல் போட்ட உள்ள கன்சியூவ் ஆகிட்டேன்னு. அவள் அம்மா நாட்டுக்கு செத்து போச்சு, முருங்கை மரத்தில் தூக்கி போட்டு. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு யானை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாட்டை முக்கிக்கிட்டு பாடினே ஒரு ஊரில் கைதட்டலை. என் தம்பியை பூரா படிக்கணும் சாதிக்கணும்ட்டே பூரான். யானை கதையை சொல்லும் போது பூரிப்பு. ஒரு யானை அமெரிக்கா, அது பேர் இப்படித்தான் வாளியில் தண்ணி மொந்து வச்சாங்க. அவன் தான் யானை மயன்.
அந்த யானை அமெரிக்கா தனி பிளேட்டில் வருது தமிழ்நாட்டுக்கு. தமிழ் பிளேட் ஆனால் லேடிஸ் யானை. மதுரை மண்டல் நகர் வந்துருச்சு. கண்டெய்னரில் ஏற்றிட்டே வராங்க. சாயலூடி வந்துருச்சு. சாயலூரில் இறக்கி விட்டாங்க. அங்கே பூரா அப்படியே கேமரா எடுத்து இந்த யானை ஒவ்வொரு புகைப்படமும் ஷூட் பண்ணுது. சாயலூடி சுற்று வட்டாரம்லாம் ஷூட் பண்ணும்போது ஒரு எலி பார்த்துருச்சு. கப்ளிங்க பார்த்தவொடனே அந்த எலி பார்க்குறது, என்ன இந்த தண்டியாக இருக்குது, என்ன நம்ம சொலக தண்டி இருக்குது தாலி உள்ளே கடிச்சு கடிச்சு திங்கலாம்ல. கப்ளிங் தான் வெரி ஸ்ட்ராங். யானைகிட்ட போய் அந்த எலி கேட்டிருக்கு, ஒரு நாளைக்கு சாயலூரில் ரூம் போட்டு உடனே ஒரு அடி அடிச்சிடறேன். யானை சொல்லியிருக்கு, எல்லா லாஜே இடிஞ்சு போவேன், வேணாம் நான் உள்ளே நுழைஞ்சோம்னா லாஜே இடிஞ்சு போகும், பெட்ரோல் பங்கெல்லாம் தீ பிடிச்சிடும். நோ, இங்கே வேணாம், பயல பூரா வருவாங்க, பூரா காலேஜ் போகும்போது வெறி உண்டு தர்றாங்க பூரா லேடிஸ் கிடைக்காம. நீ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாங்கன்னா அவங்க தள்ளி விட்டுக்கிட்டு சைலன்சரே உள்ளே விட்டுருவேன். சில பேர் டிஎஸ் பிட்டியை உள்ளே விட்டு கூட ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு போவேன். நோ நோ, எங்கண்ணே வேணாம். சாயலூடி அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, எங்கள் மாமா அதுதான். அங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாக நீக்கிற சாப்பிட்டு அடிச்சுட்டு போங்க. உடனே யானை போயிடுச்சு 3 மணிக்கெலாம். எலி காலையிலேருந்து மாத்திரையாக போடுது. ஓசல் எடுத்து பண்ணேன், மாத்திரை போடுது, பவுடரை போட்டு தேய்க்குது. என்ன தேய்ச்சாலும் இந்த கண்ணுக்கு ஊத்துற பிதுக்கு வந்து டீப் மாதிரி தான் இருக்குது. காரணம் ஸ்ட்ராங். பொழந்து எடுத்துறோம்னு பிஎன்டபிள்யூ காரை புக் பண்ணி எலி சீட்டில் அப்படி உட்காந்துட்டு மும்பிட்டுக்கானதே 100 கிராம் தான். யானை இங்கே வெயிட்டிங். கப்ளிங்கெலாம் யானை ஓசை வச்சு அலசி பவுடர் அடித்து ஃப்ரே அடித்து நிற்கிது ரெடியாக. எலி போடுற ஓட்டில் சென்னையாயிரம் உண்டு. சாயந்தரம் ஒரு 6 மணி, பனிச்சாரல் போல் சாரல், நல்ல கிளைமேட், காற்று வீசுது. எலி மாமா வந்துட்டார், காரை விட்டு இறங்கிட்டாரு. அப்போ யானை போ, நான் இங்கே நிற்கிறேன், வா வா வா. உடனே எலி போனவுடனே கரெக்டுன்னு காலில் ஏறி இருட்டாயிருச்சு. முண்டை கப்ளிங் தெரியல. இருட்டானே எலிய முண்டைக்கு மாலை கண்ணு கப்ளிங்குள்ளேயே உள்ளே போயிருச்சு. யானை பார்த்துச்சு, அனாதை செத்து போயிடான்னு ஒரு குசை போட்டு விட்டுருச்சு. டம்முன்னு குசை போட்டோடனே பிஎன்டபிள்யூ டயர்லேயே அடிச்சு பின்னாடி போய் எலி சொட்டு மருந்து ஊற்றுறது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு யானை தலையில் ஒரு இளநீ விழுந்துருச்சு. இந்த யானை, ஓ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வ, பூரா காலி போயிலார, மற்றதுக்கு சிரிக்க மாட்டாங்க விழுந்து. அப்போ பள்ளிக்கூடத்தில் போய் கேட்கக்கூடாது யானை கதை, அங்கே வந்து பூனை கதை மட்டும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் அதை வரிசையாக நடைபெறும். டம்மு டம்முன்னு அடிங்கடா. நடிப்புச்ச வேந்தன் நடிப்புச்ச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த எம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக மண்டபத்துக்குள்ள எந்த ஜாமியம் கிடைக்கும் என்று 1 மணி நேரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்கள் 2 பேருக்குமே 3 ஆள் அறிவு தான். இடுப்பு பிடினா என் புடுக்க பிடிச்சி கசக்கிட்டு இருப்பாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சர் பாய். என் அன்பு மாமா கொளூர் மணி சிசியன் விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். 2 அடி உயரம், 137 கிலோ எடை, சிவப்பு மார்க்கன்றி, ஒவ்வொரு மடுவும் 7.5 கிலோ 7.5 கிலோ. களி பம்பரை கட்ட தோத்து போகும் உண்ணி இந்த தண்டி. ஏன் அன்பு சிசியன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பேப்ளோ அடிங்கடா நாசமா போ. அதனை தொடர்ந்து பார்ப்பவர்களை பயத்தில் உண்டாக்கும் மைமானவன் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அரக்கனாக நடிக்க காத்துக்கொண்டார்.
இப்போ உள்ள போய் பாருங்க, லேடிஸ்ட வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க. நான் இங்கிட்டு வந்துட்டாலே அவங்க ஆட்டமாத்தார். நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடனமங்கை. அதனைத் தொடர்ந்து சிவப்பழகி என அன்பு தங்கச்சி கலைமணி அவர்கள் ஒரு நடனமங்கை. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. அங்கிருந்து பார்க்கும்போது மினி செயின் வண்டி, கருது வண்டி மாதிரியே தெரியும். ஆனால் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம், எல்லா இசையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். அதை வாசிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். என் அன்பு தம்பி அப்படி ஒரு திறமையானவன். உன் வாய்ஸுக்கு அன்னை அடிமைப்பா, இதே ஜாக்கன்னு காலையில் 1000 ரூபா சேர்த்து கேட்கக்கூடாது. சாயில் உள்ள உளுந்த வடைக்கு அழுக விட்டு போயிடுவேன். என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த சந்துரு ஆறுமணியம் பெண்பாடல். அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த என்னவனே, வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அது நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அது துவங்கும் இங்கு யாரு? கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் மாறிடுமா, வேதனை தான் திந்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு யாரு? இது மன்னவன் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த என்னவனே. எத்தனை பேத்துக்கு பசியை போக்கினார், எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகானை பாடியதற்காக உன்னை தலை வணங்குறேன். நன்றி நன்றி. இந்த உலகத்திலே நல்லவர்கள் தான் அதிக நாள் வாழ மாட்டார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்கத்துவா கோடைகிடி குமரன், பாசத்துக்குரிய அன்பு தம்பி, திறமையானவன். உண்மையிலே அவன் திறமை 2 வருஷத்துக்கு தான். அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவேன், அசந்துருவேன், நரம்பு சுண்டிடும், 2 தட்டு தட்டுவேன், தோப்பூர் மிருதங்கம் விட்டுவேன், டிங் டிங் போதும்னே மூடு இல்லைன்னுவேன். ஏன்னா மூடு ஊரை அங்கே வச்சுருவேன். ஆனால் நீ எப்பயுமே ஓய மாட்ட, ஏன்னா இப்பயே நிறைய பழகி கொண்டு இருக்கிறாய். அப்படி வேணும்னா அவர் 65 ரூபாதே தம்பி, உனக்குன்னா 30 ரூபாதே, ஒரு சாட்டு தான் விடுவேன். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வர். மருது
பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. மாட்டு வண்டி பந்தயத்துக்கு இந்த பகுதியும் பேர் போன பகுதி. உண்மையிலே என்னுடைய நாடகத்தை அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய கோட்டையூர் கணேசன். கோட்டையூர் கணேசன்னே இவ்வளவு தூரத்துக்கு மாட்டு வண்டி பந்தயத்திலே மாடுகளை நன்றாக ஓட்டி முதல் பரிசை தட்டி செல்கிறார் என்றால் அது காரணமே வந்தேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாட்டுக்கு பூரா சாணி அல்வேன். அதனால தான் இங்கே அண்ணன் வீரத்தோடு வண்டி வத்த முடிகிறது. கோட்டையூர் கணேசன் மாதிரியே உட்காந்துருக்கேப்பா நீ புளுத்துற உளுத்துக்கு. ஏன்னா அன்பு தம்பி, பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே அதிரணி மன்னன் தான். எண்டபுலின்னு ஒரு ஊர். அந்த எண்டபுலிக்கு இந்த ஒண்டி புலி பேர் சேர்த்து கொண்டிருக்கிறார். எதில் போய் முடிய போதும். ஏன் அன்பு தம்பி, எண்டபுலி பாத்ரூம் புகழ் மணிவேல் அவர்கள் நினைச்சு அடிப்பார்கள். ஆல்ரவுண்ட் அடி. ஆஹா கிளப். இனிமை இனிமை இனிமை. காசு உனக்கு லெவிக்காது. ஏண்டா ஒரு கும்பாசியம் 42 நாள் வச்சிருக்கா, முண்டை நீர்மலை அடி அடிச்சுட்டு இருக்காரு. என்னமோ உங்கள் ஐயா சோகத்தில் அதெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. திருப்பி விட்டுட்டு அலசி விட்டுட்டு அறையவே. தம்பி கேரளா சண்டை என்னடா பஸ் நாளில் சாம்பிராணி ஓடுறது மாதிரி வந்துச்சு. என்னடா ஆள்ற உண்டு தம்பி. அடிப்பா சண்டை அடிப்பா. உங்க அம்மா மேல சத்தியமா? ஏண்டா உங்க அம்மா மேல சத்தியமா சண்டை? சரி உரிமை அடி. லேச எருமிக்க அது அதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறேன். உன்னை கூப்பிடுறேன். தம்பி இது இங்கிட்டு ஒரு கொட்டு இருக்குல்ல, என்ன கொட்டுப்பா? சிம்பிளா கொட்டு. இந்த ராமநாட்டு மண்ணுக்கு அதாண்ட சாமியாட்ட மேலாம் சிம்பிளா கொட்டு அடி. என்னன்னே தெரியாது முண்டைக்கு. ஏல கண்டாளி மேடம் அரடா. ஏட்டா எங்க ஏரியாவில் சிம்பிளா கொட்டு இப்படியே அடிப்பாங்க. ஏய் அரடா 100 ரூபா தானே. என்ன அடிச்சு விடுவானே அந்த முண்டை எப்போ பார்த்தாலும் நம்ம ஏர்செல் கம்பெனியில் வேலை ஆக்குற மாதிரி அரைஞ்ச அரை அப்படின்தா என்ன ஆமா. சிறந்த முறையிலே இங்கே சீன்தால் அமைத்திருக்கிறார். ஏத்தா அது யாரு போனத்தா? அவங்க அப்பனை கூட்டுவாங்க. என்ன வழக்கம் அதுக்கு? பூனை நன்றி உள்ளது. ஏன் தெரியுமா? பால் மட்டும் சாப்பிடும். ஆனால் தண்ணியை போட்டு ஆம்பளியால் சட்டிலாம் படுத்துட்டார். சாப்பிடும். கடிச்சு வச்சுட்டு போயிடும். இங்கே தாளத்துக்கு வந்திருப்பவர் திரைக்கு வரப்போகக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த ஜெயிலர் படத்திலே ஒரு காட்சி நடித்திருக்கிறார். ஒரு பலத்த கரகோஷத்தோடு கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். எங்கே அந்த நடிகர், தாள கலைஞர், திரைப்பட நடிகர் சதீஷ் அவர்களை இந்த மைக்கை ஒட்டி வரும்படி இதோ அழைக்கிறேன். பொலந்து போச்சு. ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டாரோட ஒரு காட்சி நடத்திருக்காரு. என்ன காட்சின்னா, சூப்பர் ஸ்டார் லாரியில் போவார், கூட வந்து விழுந்துருவேன், டயரில் ஏற்றி இறக்கி இப்படி கிடப்பேன். அது வந்தேன் பார்த்துங்க. என்ன வேலைக்கு வந்து எப்போ? தாளாசிகம்மா. என்னப்பு தாளாசிக? என்ன வர வர செந்தில் குமரன் நாரதர் மாதிரி ஆயிட்டியாடா. என்னது செந்தில் என்னப்பு தவறு கடை யாங்கப்பு எந்த பக்கம் அடிச்சாங்க? என்னப்பு எதுக்கு இந்த பக்கமா வந்து
என்ன வேலைக்கு வந்தியா இப்போ? தாளாசிக்க ஆ? தாளாசிக்க. அதை எடுத்துட்டு வாங்க இப்போ. அங்கேருந்து வந்துட்டார் பெரிய எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி. தம்பி நீங்கள் உட்காருங்க தம்பி, உங்களை போட சொல்லிடுறேன்ப்பா. ஏண்டா 2300 சம்பளம் வாங்குற வர எலி இது மாதிரி வச்சுருக்கேன். ஹலோ 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 பிடிங்க சுறுசுறுப்பா. ம் அதே ஆமாம், ராமுக்கு சிமுண்டுக்கு கபடி கேப்டனாக இருந்தார். ஏலே கண்டாளி மணி என்ன சொன்னா கேள்றா, ரொம்ப அதிகம் பண்ணாத. சாயலில் மண்ணில் விட்டுக்கிட்டு மண்டையை ஊண்டிக்கிட்டு அடிப்பேன் பேக்கில். ஒழுக்கமாக இருக்கு, கடலுக்கரில் காந்தம் கரெக்டாக. அது ஒன்று என்னம்மா செய்யணும்? என்ன செய்யணும்? என்னப்போ என்ன செய்யணும்? கம்பு கூட்டு முடி எடுக்கணும். தாளம் போடுறேன் நான் முண்டை கரெக்டாக போனேன். ஓகே. வெத்தி குச்சி பத்தி காதுடா. ஏன்டா? வாடா கிறுக்கு பையன் மேனே. ஏலே தாளம் போடுறா, எதுக்கு மயிரெலாம் கேட்கக்கூடாது. அவளை மூக்கை சிந்தி விட்டுக்கிட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு அரையிறேன். அப்படியே அரைஞ்சோன்னா மூக்கு நம்ம மேலே தெரிக்கும்ல. அப்புறம் கரெக்டாக போடு. வேப்ப மரம் உச்சியில் நின்று என்ன போ நாஸ் பக்கத்தில் வாங்க இப்போ. சுச்சு சுச்சு மேகி கிண்டி தரேன். மொத்தா சுட்டி வரல வச்சு விட்டானே. அத்தி தலைக்காரமா என் காலை உடச்சு விட்டானே. ஏலை கரெக்டாக தாளத்துக்கு போகிறான். வச்சுக்கவா ஏன்? ஏலை இல்லை உண்மையிலே லூசாடாவே மெண்டலா. ஏலை அப்போ இங்கே கொண்டாங்க. இந்த அருக்கில் இப்போ மஞ்சனத்தி போகலாம். இதை அப்படி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த அருக்கில் பிரேக்கு ராடு இந்த அப்படி வச்சுக்கோங்க. தொப்பலா 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 தொப்புலா அந்த தொப்புலா 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 தொப்பலா கரை கிடையாது, தொப்பலா கிடையாது, குருந்தங்குளம். இல்லை உன்னை அனாதை கொண்டே வருவேன். ஆப்பு இந்த இருக்குல்ல போ இந்தா இதை வச்சுக்கிட்டு காப்புடுறா காப்புடுறா காப்புடுறா. காய்ச்ச அதிகமாக இருக்கு. காய்ச்சல் இருமா இருக்கா? இல்லை தெரிஞ்சு காட்ட போடுறா, காட்ட போடுங்க. ஓகே மாமா. நேத்து ராத்திரி கும்மா அடங்க அம்மா அத்தி கொத்தனாரமை வந்து கொண்டு விட்டானே. ஒழுக்கமா தாளம் போடணும் தம்பி, அண்ணன் பேரை காப்பாத்தன. காலை மெச்சு விட்டானே. சுண்டி வர ஒரே என்னோட அடி சுண்டில கொலைக்கேசில் உள்ள போறேன். என்ன இருக்கிற நோத்தம் அடிச்ச? அவன் தான் மெண்டல்னு சொல்றேன், அவனை ஏன்டா தாளம் போட சொல்ற? அத்தி பழனி கொத்தனாரமையை மட்டை உடச்சு விட்டானே. தம்பி நீங்க மயிரை கொடுக்க இதே ஜாக்கன்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேறாவே இவன் பெருங்கொண்ட லூசு மயிரா இருப்பேன் போல. அம்மா இடது காது வெங்குது எல்லாம் ஒன்னால தான் நான் கண்டாளி பண்ண. எப்பா எல்லாத்தையும் அடிக்கிறேன்ப்பா. ஒன்னே அடி உன் தலை மட்டும் நல்லா. தம்பி இந்த கோவத்தில் உன்கிட்ட காட்ட வேண்டியிருக்கேன். கரெக்டாக போடணும். போறவளே பொண்ணு தாயி போனோம் போட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு என்ன ஆச்சோ? இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில என் சீமானே நீங்க பாத்ரூமுக்குள்ள ஒரு அடி அடிச்சிங்களோ. நான் எவ்வளோ இதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பாட்டு பாடுறேன்? கரெக்டாக போடணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள சீரியஸ் மாப்பிள்ள கரெக்டாக போடணும். ஓகே மாமா. ஐயா வேற நோட்டீஸ் இருக்காயா? என்னங்க அது வெத்தலை வாக்கு மாதிரி ஆகி போச்சு. கரெக்டாக போடணும். ஓகே மாமா. சரி. போராளி பொண்ணு தாயி ஓம் கிருஷ்ணநாத் நமரேஸ்மனா ஓம் உஜ்ஜயினி மகாலட்சுமணா ஓம் கர்ணாஸ்மா ஓம் 18ஆம் படி கிரமஸ்மனா ஓம் கிரமசாம துரோமந்திரா. வெள்ளி ஜபா வீட்டு மூலையில் மண்டி ஓடுங்கோ. என்னடா அது எப்படி இருக்கு? அதனை தொடர்ந்து தெள்ள தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது முனீஸ்வரா ஆடியோஸ். எஸ் மாரியோர் முனீஸ்வரா.
பாட்டு இல்லையா, கேசட் இல்லையா? நான் பாடுறேன் அண்ணே. எங்க அனாதையா கிடக்கேன் தம்பி. தம்பி இந்த டாடாசி எடுங்க, அப்பதான் ஊருக வண்டி போகும். உள்ள வாங்க தம்பி, உட்காருங்க. லேடிஸ் பழக்கம் ஆகாது தம்பி. தலை பாலியல் வன்கொடுமையில உன்னை கொண்டு வருவேம்மா. ஏற்கனவே போட்டு 40,000 கழிவுட்டாங்க. முனீஸ்வர அம்மா இஜட்டு இதுதாங்க. எஸ் மாரியூர் சொந்த ஊருங்க. ஏய் முனீஸ்வர அம்மா இஜட் எஸ் மாரியூர் நூறாண்டு வாழ வேணுங்க. முனீஸ்வர அம்மா இஜட்டு இதுதாங்க. எஸ் மாரியூர் சொந்த ஊருங்க. நீங்க வாழ்க வாழ்க முனீஸ்வர மைசன், வளர்க வளர்க முனீஸ்வர மைசன். ஒரு 10 ரூபா நகட்டான பாரு கஞ்சப்பயமே. இந்த பாட்டுக்கெல்லாம் 2300 ரூபா வாங்குவேன் தொண்டிக்கு. அங்கிட்டு உன்ட 2300 கூட வேணாம், 70 ரூபா விட்றா கொடுப்பா. ரொம்ப அருமையா இருக்கு. எத்தனையோ ஊரில் நேரம் 7000 8000 சேர்ந்துருக்கு. ஒரு 100 ரூபா விளையாடா நாடகத்தை கடலில் போய் ஆரம்பிக்குமா? மைசெட் உண்மையிலே சூப்பர் தம்பி. ஏன்னா என் தம்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ நல்லா இருக்கணும்யா, 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 60 ரூபா விட்றா, ரொம்ப கேவலமாக போயிட்டு. வாழ்த்துக்க, நான் சும்மா சொல்கிறேன். என்னப்பா காசு கொண்டு வரியாப்பா? உன் டியூட்டியில் கரெக்டாக இருப்பா. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்போ பார்க்குறியா? அது என்ன கால் வேக போட்டிருக்கியா குக்கரில்? எதுக்கு தேவை உள்ள போற? நான் இப்போ போய் அடையாளத்துக்கு இது தடவை வச்சுட்டு வந்திருக்கேன், சுண்ணாம்பு. என்னப்பு டீ வேணாம், பெட்ரோல் எடுத்து வந்து என்ன எரிச்சு விட்டு போ. கொட்டகை அமைப்பு முருகன் கொட்டகை அமைப்பு எஸ் மாரி. உண்மையிலே இவரை பார்த்து மற்ற கொட்டகைக்காரவங்க அறிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிறணும். அப்படியே சிமெண்டாக இருக்க. இது வெள்ளை தட்டி இல்லையா? கொட்டை எங்கே ஓட்டிருக்காரு? இதா இது கொட்டைன்னு நினைச்சிட்டேன். நான் குஜராத் மாடல் நினைச்சேன். எப்படி சமாளிக்கிறேன்? கொட்டகை அமையத்த அண்ணன் ஆத்தி எஸ் எங்கள் அண்ணன் முருகன் எஸ் மாரியூர் அவர்களுக்கு நன்றி. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். யாதவர் சங்கம், மாவீரன் அழகுமுத்துக்கோன் இளைஞர் பேரவை, எம் கிருஷ்ணாவரம், அத்தனை உறவுகளுக்கு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற முதல்ல நாடக உலகத்திலே யூடியூப் எடுத்து அந்த யூடியூப்பை பார்த்துவிட்டு தான் கோதமங்கலம் முத்துச்சிற்பி அவர்களுக்கு சூப்பர் சிங்கர் விஜய் டிவியிலே வாய்ப்பு கிடைத்தது. காரணமே எங்கள் அண்ணன் தட்சணாமூர்த்தி, கடலாடி தட்சணாமூர்த்தி எங்கள் அண்ணன் தான் நாடக உலகத்திலே யூடியூப் எடுத்தவர், எங்கள் மூத்தவர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி வெளிநாட்டிலே வேலை பார்த்து அங்கே வெக்க சூழ்நிலை தாங்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்தால் குழு குழுவென்று இருக்கலாம் என்று வந்தான். ஆனால் அந்த கலை மீது அவனுக்கு ஒரு அதிக லவ். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் கிராமத்தில் பிறந்து யூடியூப் சேனலில் வள வந்து ஊருக்காவல் படையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் அன்பு தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அருமை தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து எங்க அண்ணன் இங்கே இருக்காரு. அண்ணன் பேர் என்ன? நாதன். எங்கள் அண்ணன் நாதன் யூடியூப் சேனல், எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குறிவனந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க ப்ரோ. நன்றி. இன்னைக்கு வந்த அண்ணன் வராட்ட அண்ணன் உள்ள ஒரு நேரத்துக்கு எதுக்கு இப்போ புதுசு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. என் பேரை சொல்லிக்கிறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் 21 ஆண்டுகளாக நீங்கள் என் மீது வைத்திருந்த அன்புக்கு பாதம் தொட்டு நன்றி. ஏன்னா வாங்கின நாடகம் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறேன். விரைவிலே ஒரு 5 படம் கமிட் ஆனதுனால திரைத்துறைக்கு போயிட்டு மீண்டும் இந்த ஆயுள் உள்ளவரை நான் நாடகத்திலே கோமாளியாகத்தான் இருப்பேன். ஏன்னால் உங்கள் முகத்தை பார்த்து
நான் நகைச்சுவையை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதான் உண்மை. என் நகைச்சுவைக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நான் இல்லை. எங்க அண்ணன் தம்பியை தான். என் அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனி என் அருளோடு நான் கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். ஏன்னால் நான் தினசரி திறமையாக கூத்தாடக்கூடிய ஒரு கோமாளி என்று உங்களிடம் சொல்லுகிறேன். MKR அன்பாலயத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். ஏழைகள் வாழ நீ செய்த யாவும் என்னென்னவென்று இங்கே சொல்வே. அன்பென்ற ஆற்றில் நீராடும் நேரம் அங்கிங்கும் எங்கும் என்றும் என்றும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ அந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லில நூலிய வாடிடவே மன்னவன் காவியம் மூடிடவே அள்ளியம் கிள்ளியம் ஆயிரம் ஆசைகள் பெண் என்று கீர்த்தினம் பாடியதே. சிந்திய வெண்பனி சிப்பிய முத்தாச்சு ஏ கண்ணம்மா சிந்திர மீனியில் என் மனம் பித்தாச்சு ஏ பொன்னம்மா. நன்றி நன்றி. போயிட்டு வரேன். டான்ஸ் வரும். ஃபஸ்ட்டு டான்ஸ் வருவாங்க, அது இன்னொருத்தையும் கொண்டாடினேன். அப்புறம் 4 குதி குதிக்கி, அதுக்கப்புறம் இன்னொரு 9 வரும். அப்போ வரும்போது நான் வந்து படம் பிணைஞ்சு எடுத்துருவேன். பிணைஞ்சு எடுக்கும்போது என் பையில வந்துடுவாங்க வடை அவங்க 2 ஓடு அவ்வளோதான் பிடிச்சி நான். அதுக்கப்புறம் கருச்சாமி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அறுவாட்டை ஓங்குவார். நாங்கள் விட்டு போயிடுவோம், அவர் தூக்கி கொண்டு போய் அடிச்சுடுவோம். போயிட்டு வருவோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா பெண்கள் வர்றாங்க. நான் அது வந்து காமெடிக்காக பேசுகிறேன். நாடக உலகத்தில் என்னை போன்று இருக்கக்கூடிய ஆண் கலைஞர்கள் பெரியாலே அல்ல. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மானத்தை விட்டு இந்த கலையை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்கள் பாதத்தை MKR வணங்குகிறேன். அந்த டான்ஸ் பிள்ளையை தான் பெரியாள், சிறிபாட்டு தான் பெரியாள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் அழகுமுத்து கோனாருடைய புகழை பாடிவிட்டு பிறகு 2 லேடிஸ் வர சொல்லுவோம். எக்கோங்க. ஹலோ. 6 அடி உயரத்தில அருபா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா மாறாரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருபா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா மாறாரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. நடந்து சீரிக்கிட்டு வாராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டே வாராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அடபுறக ஆவேசமா வாராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. வெள்ளையனை எதிர்த்து நின்று வேட்டையாட வாராரு, எதிர்த்து விட்டு வேட்டையாட வாராரு, வெள்ளையனை எதிர்த்து நின்று வேட்டையாட வாராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி உருவத்தில அனுபலக ஆவேசமா வாராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு.